ஆண்டி, பார்வதியை கூப்பிட்டுக்கலாமா? உங்க பார்வைக்கு எனக்கு அர்த்தம் புரியுது ஆண்டி. நான் எதுக்காக பார்வதியை டான்ஸ் பண்ண கூப்பிடுறேன்னா, நாங்க 2 பேரும் ஏற்கனவே போட்டியில ஆடி இருக்கோம். மை பேட் லக். அன்னைக்கு அவ ஜெயிச்சதா சொல்லிட்டாங்க. நாளைக்கு ஃபங்க்ஷன்ல அவ கூட போட்டி போட்டு ஆடி நான் ஜெயிக்கணும் ஆண்டி. அது மட்டும் இல்ல ஆண்டி, நானும் பார்வதியும் டான்ஸ் பண்ணா வந்திருக்கிற கெஸ்ட் எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க ஆண்டி. பார்வதியால கல்யாணத்துல ஏதாவது தடை வரும்னு சொல்றீங்களா? அப்படி நான் பார்த்த ஜாதகத்துல இந்த ஜாதகக்காரி கல்யாணம் முடிகிற வரைக்கும் இந்த ஜாதகர் வீட்டுக்கு வராம பார்த்துக்கணும். ப்ளீஸ் ஆண்டி, எனக்காக பார்வதி டான்ஸ் பண்றதுக்கு பெர்மிஷன் கொடுங்க. ஓகே மித்ரா, உனக்காக மட்டும் நான் இதுக்கு சம்மதிக்கிறேன். தேங்க்யூ ஆண்டி, தேங்க்யூ ஸோ மச். ஆனா ஒரு கண்டிஷன். டான்ஸ் ஆட மட்டும்தான் பார்வதி இந்த வீட்டுக்குள்ள வரணும். டான்ஸ் முடிஞ்ச உடனே அவ வீட்டை விட்டு போயிடணும். ஷோர் ஆண்டி. நாளைக்கு ஒரு நாள் இந்த டான்ஸ்க்காக மட்டும்தான் பார்வதி இங்க வருவா. அதுக்கப்புறம் இங்க வரவே மாட்டா. சரி. ஓகே ஆண்டி, குட் நைட். சிந்து. எஸ் மேடம். நீ பார்வதி கிட்ட போய் நாளைக்கு நான் டான்ஸ் பண்றதுக்காக வீட்டுக்கு வர சொன்னேன்னு சொல்லிடு. ஓகே மேம். நான் சொன்னதா சொல்லு, அப்பதான் அவ வருவா. அப்படியே சொல்லிடுறேன் மேம். ஓகே. என்னாச்சு மித்ரா உனக்கு? வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு ஆண்டியே தள்ளி வச்சிருக்கிற பார்வதிய இப்ப எதுக்காக வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர பாக்குற மித்ரா? இங்க பாரு மித்ரா, ஆதி உன்னை சீண்டி விட்டு மூலமா அந்த சமையல்காரிய வீட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கான். அது தெரியாம நீ அவன் விரிச்ச வலையில விழுந்திருக்க. இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல. அகிலா கிட்ட பர்மிஷன் வாங்கினா என்ன? அவ நாளை காலையில இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு இப்பவே சொல்லிடலாம். ஆமா மித்ராக்கா, அத்தை சொல்றதுதான் கரெக்ட். பார்வதியை கூப்பிட வேண்டாம். நிச்சயதார்த்தத்துல பார்வதிக்கு குண்டுமல்லி பூ போய் சேர்ந்த மாதிரி நாளைக்கு பரபர நகை அவ கழுத்துல போய் சேர்ந்தாலும் சேர்ந்துரும். நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இருக்கியா? எல்லாரும் பேசி முடிச்சிட்டீங்களா? நான் இப்ப பேசலாமா? ஆதி என்ன தூண்டி விட்டு ஏன் மூலமா பார்வதிய வீட்டுக்குள்ள வர வைக்கிறாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நல்லா தெரிஞ்சிருந்தோம் ஏன் இப்படி ஒரு காரியத்தை பண்ண? அதுக்கு ஒரு காரணம் இருக்கா ஆண்டி? என்ன காரணம் மித்ரா? எங்க கிட்ட சொல்லு, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். சொல்றேன். என் கல்யாணம் முடிகிற வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு பார்வதிக்கு தற்காலிகமா தடை போட்டிருக்கிற அகிலாண்டீஸ்வரி ஆண்டி, அந்த பார்வதிய நிரந்தரமா இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாத மாதிரி தடை போடணும். அது மட்டும் இல்ல, அந்த பார்வதிய ஆண்டி இந்த ஊரை விட்டு துரத்தி அடிக்கணும். அதுக்காக தான் இப்ப பார்வதிய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர போறேன். மித்ரா, நீ ஏதோ பெருசா பிளான் பண்றேன்னு எனக்கு புரியுது. ஆனா என்ன பிளான் பண்றேன்னு தான் புரிய மாட்டேங்குது. ஆமா மித்ரா, நீ பார்வதியை விரட்டி அடிக்க அப்படி என்னதான் பிளான் போட்டிருக்க? சொல்றேன்.
உமா அக்கா. கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வா. ஐயோ மித்ராக்கா, நான் மனசுல நினைச்சுக்கிட்டே இருந்த ஏதாவது சாப்பிட கிடைக்குமான்னு. நல்ல வேளை கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வர சொல்லிட்டீங்க. எருமை போய் எடுத்துட்டு வா, போடி. அது என்ன மாத்திரை மித்ரா? மனசுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கிற உண்மைய வெளியில கொண்டு வர மாத்திரை இது. என்ன மித்ராக்கா சொல்றீங்க? மாத்திரையால உடம்புல இருக்கிற நோயை குணப்படுத்திட முடியும், மனசுல இருக்கிற உண்மையை எப்படி வெளியில கொண்டு வர முடியும்? முடியும். இந்த மாத்திரைய கூல் ட்ரிங்க்ஸ்ல கலந்து நாளைக்கு எப்படியாவது பார்வதிய குடிக்க வச்சிட்டோம்னா பார்வதி ஆதிய காதலிக்கிற உண்மைய அகிலாண்டீஸ்வரி ஆண்டி முன்னாடி ஒளரி கொட்டிடுவா. என்ன மித்ரா இது? மாத்திரையால மனசுல இருக்கிற உண்மையெல்லாம் கொண்டு வர முடியுமா? என்னால இதை நம்ப முடியல. எனக்கும் இத நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. என்ன ஐஸ்வர்யா, நீ கூட இப்படி சொல்லிட்ட? இந்த மாத்திரையோட பவர் என்னன்னு இப்பவே உங்க எல்லாருக்கும் ஒரு சாம்பிள் காட்டுறேன். சிந்து, மேடம், எஸ் மேடம், சொல்லுங்க மேடம். இந்த ஜூஸ குடிச்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு. பயப்படாத, இது உமா போட்டுட்டு வந்த ஜூஸ். உமா ஜூஸ் எப்படி போட்டிருக்கான்னு சும்மா குடிச்சு பார்த்துட்டு சொல்லு. வாங்கி குடி சிந்து. அது என்ன ஜூஸ் தானே, வாங்கி குடி, ஒண்ணும் பயப்படாத. பயப்படாத சிந்து, குடிச்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு. ஓகே. என்கிட்ட கொடுங்க. வேணாம். பரவாயில்ல, இதுல என்ன இருக்கு? ஓகே. ஜூஸ் எப்படி இருந்துச்சு? ஜூஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா சிந்து, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? கேளுங்க மேடம். நீ ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்க? யாரையாவது லவ் பண்றியா? லவ்வா? நீ வெக்கப்படுறத பார்த்தா கண்டிப்பா லவ் பண்றேன்னு தெரியுது. ஆமா மேடம், நான் ஒருத்தர உயிருக்குயிரா லவ் பண்றேன்.
அப்படியா? யார் யாரு? அவரு உங்களுக்கு கூட நல்லா தெரியும். எனக்கா? எஸ். யார் அது? உங்களுக்கு மட்டும் இல்ல, வனஜா மேடம், ஐஸ்வர்யா மேடம், உமா மேடம், ஏன் இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே நான் லவ் பண்றவரை நல்லா தெரியும். மாத்திர வேலை செய்து போல இருக்கே. இல்லன்னா இவ்ளோ பேசுறவளா இவ? அப்படியா? யார் அவரு? உம், அதோ அவள் தான் என்னோட ரோமியோ. சரி சரி, அந்த மாத்திரை என்ன வேலை பண்ணுதுன்னு ஒளிஞ்சிருந்து பார்க்கலாம். வாங்க. ஹாய் டார்லிங். ஐயோ டார்லிங்கா, ஏய் ஒரு நிமிஷம், யாராச்சும் பாத்துற இப்ப போறாங்க. யார் பார்க்க போறா? போச்சுடா. ஐயோ ஒரு நிமிஷம். ஐயோ நான் என்னடா இது? அம்மா. டார்லிங், நில்லு டார்லிங். ஐயோ இதுல மாட்டி விட போறா. டார்லிங், ஒரு நிமிஷம், ஒரு டார்லிங், நில்லு டார்லிங். இரு இரு இரு, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி நடந்துக்கிற? எப்படி நடந்துக்கிற? இத்தனை நாளா என் மனசுல இருந்த உண்மைய வெளிய சொல்ல முடியாம மூடி வச்சிருந்தேன். ஐயோ ஆனா இப்ப என் மனசுல இருக்கிற உண்மைய சொல்ல போறேன். மெல்ல. மனசுல இருக்கிற உண்மையெல்லாம் எப்படி வெளியில வருதுன்னு பாத்தீங்களா? இந்த ஷாம் தான் இவ மேல ஒரு கண்ணு வச்சிருக்கான்னு நினைச்சேன். இவளுக்கும் எவ்வளவு இருக்கு பாத்தியா மனசுல? என்னால இதை நம்பவே முடியலக்கா. உமா, இன்னும் அங்க என்ன நடக்குதுன்னு பாப்போம். கர்மம் கர்மம், என் தலை இழுத்து. நான் உன்னை உயிருக்கு உயிரா லவ் பண்ற மாதிரி நீ என்ன லவ் பண்றதானே? ஆமா ஆமா. அப்போ மனசு தோக உண்மை சொல்லுடா. ஏய் சிந்து, என்னாச்சு உனக்கு? ஆர் யூ ஆல் ரைட்? ஐம் ஆல் ரைட். இங்க பாரு டார்லிங், நான் இத்தனை நாளா தான் மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு பேசினேன். ஆனா இப்பதான் மனசுல இருக்கிறத அப்படியே பேசுறேன். ஐ லவ் யூ டா. லவ் யூ so much. ப்ளீஸ் ப்ளீஸ் வெயிட் வெயிட் வெயிட். நீ ஒரு தடவை சொல்லு. நீயும் என்ன லவ் பண்றதானே? சொல்லுடா. என்ன மாதிரியே நீயும் உன் மனசுல இருக்கிறத சொல்லு ப்ளீஸ். ஆஹா, நீ நார்மலா இல்ல, உனக்கு ஏதோ ஆயிருச்சு. நோ 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 நோ, எனக்கு ஒன்னும் ஆகல. ஐம் ஃபைன், ஐம் ஆல் ரைட். இப்போ நீ ஐ லவ் யூ சொல்ற. ப்ளீஸ் ஐ லவ் யூ சொல்லு. ஐயோ என்ன பண்றது? சொல்லாம விட மாட்டா போல இருக்கே. என்ன டார்லிங் யோசிக்கிற? பொண்ணு நானே தைரியமா சொல்லிட்டேன். பையன் நீ சொல்ல மாட்டியா? சொல்லு சொல்லு ப்ளீஸ். நீ என்ன லவ் பண்றதானே? ஆமா, ஐ லவ் யூ. வா. என்ன டார்லிங் இன்ட்ரெஸ்டே இல்லாம சொல்ற? போ. கொஞ்சம் ரொமான்ஸா சூப்பரா ஹேண்ட்ஸமா சொல்ல வேணாமா? ப்ளீஸ் ஐயோ சொல்லு சொல்லு சொல்லு. ஐ லவ் யூ. ஐயோ கடவுளே 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 கடவுளே. ஐயோ
ஐயோ சிந்து 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 என்னாச்சு சிந்து என்ன பாரு சிந்து 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 ஐயோ இப்ப என்ன பண்றது என்னாச்சுன்னு தெரியலையே சிந்து என்னாச்சு எனக்கு? என்னாச்சுங்களாவா அது ஒண்ணு இல்ல திடீர்னு மயங்கி விழுந்துட்டீங்க மயங்கி விழுந்துட்டேனா? நானா? ஆமா ஆமா, உங்க கணத்துல என்ன? ஒன்றும் இல்லை இப்போ இவன் நார்மலா பேசுறாளே அப்போ ஒரு மாதிரி பேசினா இவள்கிட்ட நடந்தது எதையும் சொல்ல வேணாம் ஆமாங்க நீங்க திடீர்னு மயங்கி கீழே விழுந்துட்டீங்களா அதனால தான் தண்ணி தெளிச்சேன் நான் எப்படி திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்தேன்? என்னாச்சு சிந்துவுக்கு ஒருவேளை நம்மள்ட்ட லவ்வ சொல்றதுக்காக டிராமா பண்ணியிருப்பாளோ ஏன் நம்மள ஒரு மாதிரி பார்த்துட்டு போறாரு? என்ன ஆச்சு எனக்கு? பாத்தீங்கல்ல, இப்ப இங்க என்ன நடந்ததோ அதேதான் நாளைக்கு நடக்க போகுது. என்ன ஜோடி மட்டும் வேற. சிந்துக்கு பதிலா பார்வதி, ஷாமுக்கு பதிலா ஆதி. சூப்பர் மித்ரா. இப்ப இவ பண்ண மாதிரி நாளைக்கு அந்த சமையல்காரி ஆதிய கட்டி பிடிச்சி மனசுல இருக்கிறதெல்லாம் உளர போறா. அகிலா கிட்ட மாட்ட போறா. அவ எப்படி சொல்றா? ஐயோ அதை நினைச்சு பார்த்தேன். இவளுக்கெல்லாம் எதுக்கு பயப்படணும்? இவ எப்படி ரொமான்ஸ் பண்ணா? ஐ லவ் யூ டார்லிங்க. முழிக்கிறத பாரு, நல்ல ஆழக்கு மாதிரி வந்துட்டு. வாங்க. இவங்கெல்லாம் ஏன் சிரிச்சிட்டு போறாங்க? ஒருவேளை இவங்க ஏதாவது பண்ணிருப்பாங்களோ? ஒண்ணுமே புரியலையே. நான் மயக்கம் போட்டு விழுந்ததா ஷியாம் சார் சொன்னாரு. ஆனா எனக்கு அப்படி ஞாபகமே இல்லையே. பார்வதி, பார்வதி. வாங்க சிந்துக்கா. என்னக்கா இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? எல்லாம் நல்ல விஷயமா தான் பார்வதி. என்ன விஷயமா என்கிட்ட சொல்லுங்க. நாளைக்கு வீட்ல நடக்க போற சங்கீத் ஃபங்க்ஷனுக்கு மேடம் ஒண்ணு வர சொல்லிருக்காங்க. என்னக்கா சொல்றீங்க? அம்மா என்ன ஃபங்க்ஷனுக்கு வர சொன்னாங்களா? நிஜமா தான் சொல்றீங்களா? என்னால நம்பவே முடியல. இதையே உன்னால நம்ப முடியலையே. இன்னொரு விஷயம் சொல்லவா? உன்னை ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடணும்னு மேடம் கிட்ட பேசி பெர்மிஷன் வாங்கினது யார் தெரியுமா? யாரு? பெரியயாவா? இல்ல, மித்ரா மேடம். நிஜமா தான் சொல்றீங்களாக்கா? மித்ரா எனக்காக அம்மா கிட்ட பேசி ஃபங்க்ஷன்ல கலந்துக்க பர்மிஷன் வாங்கினாங்களா? நம்பவே முடியல. ஆமா பார்வதி, மித்ரா மேடம் கிட்ட வந்து பேசும்போது என்னால கூட நம்பவே முடியல பார்வதி. அதனாலதான் சொல்றேன் பார்வதி, நாளைக்கு நடக்க போற ஃபங்க்ஷன்ல உன்னை ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டி விட்டு உன்னை அசிங்கப்படுத்த பிளான் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்ப இவளுக்கு என்ன நடந்ததோ அதுதான் நாளைக்கும் நடக்க போகுது. என்ன ஜோடி மட்டும்தான் வேற. அந்த சமையல்காரி வசமா மாட்ட போறான்னு பேசி சிரிச்சுக்கிட்டாங்க பார்வதி.